கிராமத்து வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தாங்க. போயிட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் ஓலை வெட்டிட்டு இருந்தாரு. "எதுக்குண்ணே ஓலை வெட்டிட்டு இருக்கிறீங்கன்னு" சொன்னேன். அதுக்கு அவரு, "என் பின்னாலே வா" அப்படின்னு சொன்னாரு. நானும் அப்படியே பின்னாலேயே போயிட்டு இருந்தேங்க. கம்மா ஃபுல்லாமே மழை பெஞ்சு தண்ணி பயங்கரமா கிடக்குங்க. அப்படியே நடந்து போயிட்டே எங்க பெரியப்பா சைக்கிள்ல போயிட்டு இருந்தார். இந்த வயசுலயும் சைக்கிள்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, பட்டையில சாப்பிட்ட அந்த ஒரு சாப்பாடு, பழைய காலத்து உணவுகள் அதெல்லாம் சொல்ல தொடங்குனாங்க. அப்புறம் நெறையா மாடு, கோழி, பாட்டி வந்து பட்டை பிடிக்கிற அனுபவம் அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே உங்க கிராமத்தில இந்த மாரி ஒரு சமயம் கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாரி பட்டை பிடிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் இதோடு நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிராமத்து வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இதுக்கு நம்ம ரொம்பவுமே குடுத்து வச்சிருக்கோன்னு தான் சொல்ல முடியும். அ இந்த மாரி இந்த இந்த வயசுல இந்த பட்டை பிடிக்கிற அனுபவம்னா ரொம்பவுமே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு.